இந்த குடமுழுக்கு ஆகம விதிப்படி நடந்ததா அல்லது நம்பூதிரிகள் முறைப்படி நடந்திருக்கா? நம்பூதிரி முறைப்படி தான் நடந்திருக்கணும். ஆக்சுவலா அவங்கள பிரபலப்படுத்தல. ஆக்சுவலா ஆகம விதிப்படி பிரபலப்படுத்திட்டு ஆகம விதியை பிரம்மாண்டமாக்கிட்டு நம்பூதிரிய அந்த பிரகாரத்துக்குள்ளேயே வச்சுட்டாங்க. ஆகம விதிப்படி பண்ணவங்க உள்ள மூலஸ்தானத்துல பண்ணாங்களா? ரெண்டாவது கேள்வி. ஆகம விதிப்படி பண்ண குருக்கள் எல்லோரும் குடமுழுக்கு மேலவே பண்ணாங்களா? ரெண்டாவது கேள்வி. ராஜகோபுரத்துக்கு. கேரளால இதே மாதிரி சபரிமலையில ஆகம விதிப்படி பண்ண முடியுமா உங்களால? குருவாயூரப்பன் கோயில்ல ஆகம விதிப்படி இல்லங்க, கவர்மெண்ட் சார்ந்தது, நாங்க ஆகம விதிப்படி வெளியில பண்ணிக்கிறோம், நீங்க உள்ள பண்ணுங்க நீங்க சொல்லுவீங்களா அவங்கள? இப்ப அவங்கள ஒதுக்கிட்டீங்கல்ல. ஆகம விதிப்படி அவ்வளவும் பண்ணிட்டு நம்பூதிரி தான் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு அப்ப இவள் பண்ணது எல்லாமே வேஷமா போயிடுச்சுல. எதற்கு அந்த 70 குருக்கள் அப்படின்ற வேஷமா போச்சு. நாளை பண்ண கேள்வி கேட்டானா நம்மளுக்கு பதில் சொல்ல தானி இல்ல. கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. எவ்வளவு பெரிய அசிங்கம் அது. 7ஆம் தேதி இன்னைக்கு காத்தால நான் பார்த்தது என்னன்னா, ஒரு நெறியாளர் பாலிமர் நியூஸ்காரர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, கும்பாபிஷேகம் எப்படி ஆயிடுச்சு ஐயா, 48 நாள் வெள்ள வேஷ்டி தான் கட்டிட்டு இருப்பார் அப்படின்னு முருகர் சொல்றாங்க ஐயா, அதுக்கு உங்களுக்கு பதில் என்னன்னு கேட்கணும். நீங்க முறைப்படி ஆகம விதிப்படின்னா நீங்க சொல்றீங்க, அங்க நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு சாஸ்திரம் அவங்க முறை அவங்க பண்ணிப்பாங்க சொல்லிட்டு போயிருவீங்க. அப்ப எந்த முறையில் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணீங்க? கும்பாபிஷேகம் நடந்தது யாருக்கு தெரியும்? இல்ல, இதற்காக நீங்க குரல் எழுப்புற மாதிரி அங்க போய் அசிங்கப்பட்ட அந்த 70 குருக்கள் இருக்காங்க, அவங்க யாருமே இது வரைக்கும் வாய் திறந்து எந்த பதில் அவங்க எல்லாம் ஓப்பனா சொல்றமா, இப்ப நான் இருக்கேன், டச் பண்றீங்க, நீங்க கும்பாபிஷேகம் பண்றீங்க. ஒரு கலசத்துக்கு மட்டும், ஒரே ஒரு விமானத்துக்கு மட்டும் நீங்க அபிஷேகம் பண்றீங்க. அப்ப ஏன் ஒரு விமானம் ஆகமோ ஒரு விமானம் நம்பூதிரியா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைக்கிறதுக்காக நீங்க எடுக்க போற அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா எனக்கு நான் எல்லா குருக்களுக்கும் கேட்கறது என்னன்னா, மரியாதையும் நீங்க கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் ஒரு மரியாதை ஆகம படிச்சிருக்கீங்க. இப்போ நாளை பின்ன உங்களுக்கு கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? நான் என்ன கேள்வி, இப்ப நான் கேட்ட கேள்வி 10 பேர் கேட்கலாம். யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ பாலாம்பிகா உபாசகர் திரு ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். அறநிலையத்துறை சார்பா திருச்செந்தூர் கோவிலின் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகுச்சு. அந்த அறிவிப்பின்படி இன்றைய தினம் அந்த குடமுழுக்கு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல என்ன நமக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் அப்படின்னா, ஒரு குடமுழுக்கு என்பது ஆகம விதிப்படி தான் நடக்கும் அப்படின்றது தான் வழக்கம். ஆனா இந்த குடமுழுக்கு ஆகம விதிப்படி நடந்ததாகவும் சொல்றாங்க. ஆனா ஆகம விதியில நம்பூதிரிகள் தான் இந்த குடமுழுக்க செய்யணும், நிறைய விஷயங்கள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த குடமுழுக்கு ஆகம விதிப்படி நடந்ததா அல்லது நம்பூதிரிகள் முறைப்படி நடந்திருக்கா? நம்பூதிரி முறைப்படி தான் நடந்திருக்கணும். ஆக்சுவலா அவங்கள பிரபலப்படுத்தல. ஆக்சுவலா ஆகம விதிப்படி பிரபலப்படுத்திட்டு ஆகம விதியை பிரம்மாண்டமாக்கிட்டு நம்பூதிரிய அந்த பிரகாரத்துக்குள்ளேயே வச்சுட்டாங்க. அவங்கதான் அங்க உள்ள அதிகாரமே. நம்பூதிரி தான் பூஜை பண்றாங்க, நம்பூதிரி தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, அவங்கதான் குடமுழுக்கு பண்ணணும். நீங்க 3 விதமா சொல்லலாம். குடமுழுக்கு சொல்லலாம், கும்பாபிஷேகம் சொல்லலாம், நன்னீராட்டு விழாவும் சொல்லலாம். எங்களுக்கு ஆதங்கம், நீங்க என்ன கேட்ட கேள்வி என்ன ஆதங்கம் அப்படின்னா, ஒரு குடமுழுக்கு நடக்குதுன்னா ஆகம விதி ஒரு விதிப்படி நீங்க இவ்வளவு பெரிய யாகசாலை பண்ணி, இவ்வளவு பெரிய யாகசாலை எல்லாம் பெரிய விஷயங்கள் பண்ணி 70 பேர் குருக்கள்லாம் இவ்வளவு பெரிய ஆகம விதிப்படி ஒரு பெரியவர்கள்லாம் கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல இவ்வளவு விதிப்படி நடந்தது. ஆகம விதிப்படி நடந்துதான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச ஆகம விதிப்படி நடந்துதான்னா ஆகம விதிப்படி நடக்கல. அவங்க எல்லாரும் தொட்டுட்டா இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆகம விதிப்படி நடந்திருந்ததுன்னா ஆகம விதிப்படி பண்ண யாகங்கள் பூஜைகள் நடந்திருந்தது அப்படின்னா அவங்கதான் குடமுழுக்கு பண்ணிருக்கணும். அவங்கதான் கலசத்தை ஏற்றி எடுத்துன்னு வந்திருக்கணும் அந்த அந்த ராஜகோபுரத்துக்கும் பிரதான கலசத்துக்கும். அது நடக்கலையே. இப்போ அது நடக்காத போது எங்களுக்கு என்ன கேள்வின்னா, இவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்கேன், இவ்வளவு வேதம் படிச்சுட்டு, இவ்வளவு பிராமணனா இருந்துட்டு, ஒரு 30-40 பேருக்கு நம்ம வேதம் சொல்லி கொடுத்துக்கிட்டு நம்ம கூட இருக்கிற ஒரு விஷயத்துல எங்களுக்கு ஆதங்கம், எங்களுக்குங்கிறது எனக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, இவ்வளவு குடமுழுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஒரு குடமுழுக்கு கோவில் புனர் அமைப்பு நடக்குது அப்படின்னா எந்த முறைப்படி பண்ணணுமோ அந்த முறைப்படி பண்ணணும். பிரதானம் நம்பூதிரி தான், அவங்க தான் பண்ணணும். அவங்க தான் உள்ளுக்கு அதிகாரம். முக்கணிம்பாங்க திருநெல்வேலி பக்கத்துல. அவங்க எல்லாம் வெளியிலேருந்து
அவங்க எல்லாம் உள்ள தரிசனம் கூட்டு போறவங்க அவங்களே பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகத்துக்கு வெளியில நின்றுதான் அவங்கள சாமியை காமிக்க முடியும். உள்ள அலோவே பண்ண மாட்டாங்க, பண்ணது இல்ல. மேபி பண்ணிருந்தா அது பாபம் தான். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, குடமுழுக்கு பண்ணிருக்கீங்க, இவ்வளவு விமர்சையா நடந்திருக்கு, இவ்வளவு ஆனந்தமா நடந்திருக்கு, எங்கெங்க இந்த ஒரு மக்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. தரிசனம் பண்றவங்களுக்கும் எந்த முறைப்படி நடந்ததுன்னு தெரியாது. நம்ம கவர்மெண்ட் கூட எடுத்துக்கலாம், கவர்மெண்ட்டுக்கும் எந்த முறைப்படி கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு மேபி தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். ஆனா ஒரு ஆகம விதிப்படி ஒரு பெரிய பெரிய மகான்கள் சொல்லலாம், குருக்கள் சொல்லலாம், அவங்கெல்லாம் வந்து இங்க ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்குறாங்கன்னா அவங்க முதல் ஒரு கோரிக்கை என்ன பண்றதுன்னா, இந்த ரம்பூதிரி தான் பிரதானமா நீங்க காமிக்கணும். ரம்பூதிரி சொல்லிருக்கான், இதெல்லாம் நீங்க வெளியில காமிக்காதீங்க, தாந்திரீக முறைப்படி பண்றதுனால வெளியில காமிச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவங்களதான் பிரபலப்படுத்திருக்கணும். இங்க என்ன ஆச்சு, ஆகம விதிப்படி பண்ணிட்டு இந்த ரம்பூதிரி தான் அபிஷேகம் நடக்கணும், ஆனா அவங்க முறைப்படி தான் நடந்திருக்கு. நான் அதெல்லாம் தப்பு சொல்லல. ஆனா ஆகம விதி என்ன பண்ணுச்சு, குருக்கள்லாம் என்ன பண்ணாங்க, 70 குருக்கள் போயிருக்காங்க, ஒரு யாகசாலை நடந்திருக்கு, எல்லா விஷயமும் நடந்திருக்கு. ஓதுவார்கள்லாம் வந்து அந்த யாகசாலை பக்கத்துல அமர்ந்து நிறைய பாடல்கள் பாடிருக்காங்க. எல்லாம் சந்தோஷம், எல்லாம் சூப்பர், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் அதை பத்தி சந்தோஷம் தான் பண்றேன். இந்த மாதிரி கவர்மெண்ட் பண்ணது பெரிய விஷயம், பெரிய ஒரு டார்கெட். இதை பண்ண முடியாது. ஆனா ஆகம விதிப்படி பண்ண வேத மந்திரங்களும் சாஸ்திரங்களும் பண்ண குடமுழுக்கு, கும்பாபிஷேகம், நன்னீராட்டு விழா, இப்போ யார் குடமுழுக்கு பண்ணா? ஆகம விதிப்படி பண்ணவங்க உள்ள மூலஸ்தானத்துல பண்ணாங்களா? 2வது கேள்வி. ஆகம விதிப்படி பண்ண குருக்கள் எல்லோரும் குடமுழுக்கு மேலவே பண்ணாங்களா? 2வது கேள்வி. ராஜகோபுரத்துக்கு. அதுக்கப்புறம் விமானத்துக்கும் அந்த குருக்கள் எல்லாமே பண்ணாங்களா? மேபி வீடியோல என்ன தெரியுதுன்னா, குருக்கள் எல்லாரும் தொட்டுக்கிறாங்க. அங்க ஒரு ரம்பூதிரி நிக்கிறாரு. சிங்கேரி பிரிவா வந்திருக்கா? பிரிவா தெரியவே இல்ல, ஓரமா நிக்கிறார். அவர் தெரியணும் அவசியம், அவர் மகான், காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமி மாதிரி சிங்கேரி பிரிவா வந்திருக்கா, இளைய பீடாதிபதியில் இருக்கிறவர். அவர்லாம் தெரியணும் அவசியம் இல்ல, விட்டுருங்க. நான் அவர் தெரிஞ்சாலும் தெரியாம இருக்கும், மகானுங்கிறதுனால அவங்க வருவாங்க, கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு சாஸ்திரப்படி ஆகம விதிப்படி நீங்க பண்றீங்கல்ல, நீங்க ஏன் குடமுழுக்கு பண்ணல? நீங்க ஏன் கலசத்துல தீர்த்தம் விடல? ரம்பூதிரி விட்டாங்கன்னா அவங்க முறைப்படி பண்ணணும், அவங்கதான் முறைன்னு தெரியும் போது நீங்க தானே சொல்லிருக்கோம் கவர்மெண்ட்டுக்குமே எல்லாருக்குமே, அவங்கதான் பிரதானம், அவங்கதான் பண்ணணும். ஆகம விதி நாங்க இருப்போம் கூட நீங்க சொல்லிருக்க வேண்டியது தானே. அந்த ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கிறவங்க, நான் சொல்றது குருக்களை தான் சொல்றேன். நான் எந்த கவர்மெண்ட்லயும் சாட்ல எதுவுமே பண்ணல. கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு மந்திரமும் தெரியாது. அவங்க தமிழ் முறைப்படி பண்ணணும் தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. சரிங்களா? நான் அவங்கள குறை சொல்ல முடியாது. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, என் சார்ந்த பிராமணன் சார்ந்த ஒரு மக்களை மட்டும்தான் கேள்வி கேட்கிறேன். நான் சாஸ்திரம் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி, அதனாலதான் இன்னைக்கே வந்து இதை பேசணும்னு நான் வந்திருக்கேன். குடமுழுக்கு ஆகம விதிப்படி அவ்வளவு சௌக்கியமா நடந்திருக்கு. ஆனா நீங்க தான் போய் கலசாபிஷேகம் பண்ணீங்களா? ரம்பூதிரி ஏன் பண்ணாருன்னு நான் கேள்வி கேட்க முடியாது. ரம்பூதிரி முறைப்படி நடக்கணும், நீங்க ஏன் அவ்வளவு ஆகமதி, அவ்வளவு செலவு? நான் செலவு ஏன் இழுத்து விட்டீங்க நான் கேட்கட்டுமா? அவ்வளவு செலவு இருக்கு. அப்போ பக்கத்துல இருக்க கோயில் எவ்வளவு சிவஸ்தலம் மூடி கிடக்கு, புராண கோயில், ராஜா ஆண்ட கோயில், நந்திவர்மன் காலத்துல வந்த கோயில் எல்லாம் இருக்கு. அந்த கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு ஒருவேளை விளக்கு போறதுக்கு வேண்டிய விஷயங்கள் பண்ணுங்களேன். நான் தப்பு சொல்லலையே. அவ்வளவு குருக்கள் வந்தாங்கல்ல, அவ்வளவு குருக்கள் வேலை பார்க்கிற கோயில்ல ஒரு கோயிலையாவது ஸ்பான்சர் பண்றதுக்கு ஆள் இருக்கான்னு கேளுங்க பாப்போம். அவ்வளவு குருக்கள் வந்தாங்கல்ல, அவ்வளவு குருக்கள் கோயிலையும் அவங்க கிராமத்துல இருந்து வெளியூரி ஊடுதானே வந்திருக்காங்க. அவ்வளோ படிச்ச குருக்கள் எல்லாருமே, ஆகம விதிப்படி படிச்சவங்க எல்லாரும் கஷ்டம்தான் படுறாங்க, நான் தப்பு சொல்லல. ஆனா இங்க வந்து ஆகம விதிப்படி பண்ணிட்டு நீங்க தான் உரிமையை கேட்கணும் கேள்வி. இப்ப நான் இங்க உட்காந்து கேட்கிறேன்னா, நான் வேதம் படிச்சிருக்கேன், நம்ம வைதிக முறைப்படி பண்ணணும்னா நான் வைதிக முறைப்படி தான் பண்ண முடியும். அங்க ஆகம அந்த வைதிக முறைப்படி நான் பண்றேன். ஆனா அங்க வந்து ரம்பூதிரி தான் பண்ணணும் சாஸ்திரம்னா நான் பண்ண மாட்டோம்னு சொல்லணும். என்கிட்ட வந்து கேள்வி கேட்க, எனக்கு பெரியவங்க எல்லாம் கிட்ட கேள்வி கேட்கறாங்கன்னா, வேத முறைப்படி சாஸ்திரப்படி இந்த வைதிக பிரதிஷ்டன் ஒண்ணு இருக்கு, ஆகம பிரதிஷ்டன் இருக்கு, ரம்பூதிரி பிரதிஷ்டன் இருக்கு. கேரளால இதே மாதிரி சபரிமலையில ஆகம விதிப்படி பண்ண முடியுமா உங்களால? குருவாயூரப்பன் கோயில்ல ஆகம விதிப்படி இல்லைங்க, கவர்மெண்ட் சார்ந்தது, நாங்க ஆகம விதிப்படி வெளியில பண்ணிக்கிறோம், நீங்க உள்ள பண்ணுங்க நீங்க சொல்லுவீங்களா அவங்கள? இப்ப அவங்கள ஒதுக்கிட்டீங்கல்ல. அதே மாதிரி பிரசாதம் விபூதி கிடையாது. விபூதி அவங்கவுங்க கொடுக்கிற, வெளியில கொடுக்கிற ஐயருங்களோட ஒரு விஷயம், அவங்கவுங்க விபூதி கொடுக்குறாங்க. அங்க பிரசாதம் சந்தனம் தான். எவ்வளவு பேருக்கு தெரியும்?
எல்லாரும் சந்தனம் அந்த திருச்செந்தூர் முருகர் போட்டோ பேக் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா சந்தனம் தான் பிரசாதமா இருக்கும், அபிஷேகம் இருக்கும். அவங்களுக்கு கால அபிஷேகம் இருக்கு, முறை இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, தங்க குடம் அபிஷேகம் பண்ணாங்க, தங்க குடம் விமர்சையா எல்லாருக்கும் காமிக்கப்பட்டது. இந்த தங்க குடத்தினால முருகருக்கு ஒரு அபிஷேகம் குடமுழுக்கு நடக்கிற போது, கும்பாபி நடக்கிற போது, ஒரு நன்னீராட்டு விழா நடக்கிற போது, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பண்ணதெல்லாம் வேதம் அவ்வளவு ஓதுனீங்க, அவ்வளவு சொன்னீங்க, படிச்சீங்க, ஓதுவாரு. அந்த பவர்லாம் எங்க போச்சு? இப்போ எங்க போச்சு? நம்பூதிரி பண்ணணும்னு கடைசியில நம்பூதிரி என்ன பண்ணாங்க? நான் என்ன சொல்றேன்னா, நம்பூதிரியை விட்டுருங்க, அவங்களே பண்ணட்டும். நீங்க பக்கத்துல இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பரிவார தேவதை எல்லாத்தையுமே நம்பூதிரி தான். சரி, பரிவார தேவதைக்கு நீங்க பண்றீங்கன்னு வச்சுப்போம். பரிவார தேவதைக்கு தனியா ஆகம விதிப்படி நடக்கும். அப்ப ஆகம விதிப்படி அங்க குருக்கள் பரிவார தேவதைக்கு போடுவீங்களா? இல்ல இந்த கோபுரத்துக்கு ஆகம விதிப்படி நடந்தது, இந்த விமானத்துக்கு ஆகம விதிப்படி நடந்தது, அப்போ கோபுரம் ஒரு வேறு, ராஜகோபுரம் ஒரு வேறு, ஒரு ஒரு கோபுரமும் ஒரு ஒரு ஆகம விதிப்படி யார் வேணா பண்ணிக்கலாமா? ஒரே கோவில்ல இருவேறு வகைப்பட்ட வழிபாடு பண்ணா நாலு பேர் என்ன ஆகும்? இன்னைக்கு அத்திவரதர் எப்படி 45 வருஷம் வழிஞ்சு வந்தாரோ, அப்போ இந்த மீடியா கிடையாது, அத்திவரரை பத்தி தெரியாது. இன்னைக்கு அத்திவரரை பத்தி தெரியும். அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிச்சு இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த ராஜகோபுரம் 36 வருஷமா ஏதோ நடக்கல, நடக்குது. சந்தோஷம், முருகரை வழிபடட்டும், எல்லாரும் ராஜகோபுர வழியா போட்டு முருகரை பார்க்கட்டும். அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் நல்லா பண்ணிருக்குன்னு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நல்லாவே இருக்கு, சந்தோஷம். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே கேள்வி எனக்கு இருக்கிற ஆதங்கம் என்னன்னா, ஆகம விதிபடி இவ்வளோ யாகசாலை பண்ணி கடைசியில நீங்க எதுக்கு பிரபலம் ஆகுறீங்க? உங்களுக்கு அந்த பிரபலம் எதுக்கு? சுவாமி உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காருங்கிற போது ஆகம விதிப்படி அவ்வளவோ பண்ணிட்டு நம்பூதிரி தான் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு, அப்ப இவள் பண்ணது எல்லாமே வேஷமா போயிடுச்சுல. இப்போ எதற்கு அந்த 70 குருக்கள் அப்படின்ற வேஷமா போச்சு. நாலு பேர் கேள்வி கேட்டானா நம்மளுக்கு பதில் சொல்ல தானி இல்ல, கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. எவ்வளவு பெரிய அசிங்கம் அது. நாளைக்கு உங்களை கேள்வி கேட்டாலும் சரி, ஒரு பிராமண குருக்கள், சாஸ்திரிகள், பண்டித்து, பூசாரி எல்லாருமே ஒரே கேள்விதான், நீ ஐயர், முடிஞ்சு போச்சு. யார் பண்ண தப்பான்னு ஐயர் அடிப்பான். நாங்கெல்லாம் பார்ப்பனன் பேர் வாங்கியாச்சு, ஐயருன்னு பேர் வாங்கியாச்சு, என்னென்னமோ கெட்ட பேர் வாங்கியாச்சு. எவ்வளவு நாள் நான் தாங்கிட்டு இருக்கிறது? எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 மாதிரி ஆதங்கம். அதனாலதான் வந்தேன். என்னன்னா, ஆகம விதிப்படி வந்தா ஆகம விதி நடக்கணும். நம்பூதிரி தான் பண்ணணும்னு ஆகமத்துக்கு தெரிஞ்ச போது, நம்பூதிரி இருக்கிற அந்த நம்பூதிரி தான் நடக்கும்னு இந்த குருக்களுக்கு, பெரிய பெரிய குருக்களுக்கு தெரியற போது நீங்க நம்பூதிரியை சப்போர்ட் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு பெரிய விஷயங்கள் நம்பூதிரி தான் நடக்கும். அது கேரளா முறைப்படி, தாந்திரீக முறைப்படி தான் நடக்கும் கும்பாபிஷேகம். அவங்களுக்கு தான் நம்மளுக்கு பெரிய ஒரு இடம் கொடுக்கணும். நம்ம பரிவார தேவதை பண்ணிக்கலாம் நீங்க சொல்லலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா இதுதான் விதின்னு, ஆகம விதிப்படி தான் நடந்தது, தமிழ் முறைப்படி தான் நடந்ததுன்னு பிரபலப்படுத்திட்டு நம்பூதிரியை ஒதுக்கிட்டீங்க. இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணது நம்பூதிரி. இப்போ நான் விட்டுருங்க, வேற ஒருத்தர் கட்சியிலையோ எங்கேதோ யாரும் நம்மள சாட்டுறாங்க வச்சுங்களேன். அவங்க சாட்டுறவங்க இங்க பாடுறா, ஒருத்தர் பெல்ட் போட்டுன்னு ஒருத்தவங்க பண்றான், ஆகம விதிப்படி குருக்கள் ஏதாவது ஓரமா நிக்கிறான். ஒருத்தர் நம்ம சேகர் பாபுஜிக்கு கை கொடுக்கிறாரு, எதுக்காக கை கொடுத்தான்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? பாலிமர் நியூஸ்ல இன்னைக்கு கார்த்தால நான் பார்த்தது, 7ஆம் தேதி இன்னைக்கு கார்த்தால நான் பார்த்தது என்னன்னா, ஒரு நெறியாளர் பாலிமர் நியூஸ்காரர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, கும்பாபிஷேகம் எப்படி ஆயிடுச்சு ஐயா, 48 நாள் வெள்ள வேஷ்டி தான் கட்டிட்டு இருப்பார் அப்படின்னு முருகர் சொல்றாங்க ஐயா, அதுக்கு உங்களுக்கு பதில் என்னன்னு கேட்கணும். நீங்க முறைப்படி ஆகம விதிப்படின்னா நீங்க சொல்றீங்க, அங்க நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு சாஸ்திரம் அவங்க முறை அவங்க பண்ணிப்பாங்க சொல்லிட்டு போயிருவீங்க. அப்ப எந்த முறையில் நீங்க கும்பாபிஷேகம் பண்ணீங்க? தமிழ் முறைப்படின்னு எடுத்துக்கிறதா, ஆகம விதின்னு எடுத்துக்கிறதா, நம்பூதிரின்னு எடுத்துக்கிறதா? என்ன எனக்கு தெரியும், அது தாந்திரிகம் தான், கேரளா முறைப்படி தான் நடக்கணும்னு எனக்கு தெரியும். மக்களுக்கு தெரியுமா? மக்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லபடியா முருகர் கும்பாபிஷேகம் நடந்ததுப்பா, ஆனந்தமா தரிசனம் பண்ண, அவங்களுக்கு அந்த ஆனந்தம். கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி நல்ல சௌக்கியமா பண்ணிட்டோம்னு அவங்களுக்கு ஆனந்தம். இப்ப யார் மேல பிரச்சனை? நாளைக்கு ஆட்சி மாறி போயிடும். அடுத்த ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களே வரட்டும் இல்ல மாறி போட்டோம், அது நம்ம கையில் இல்ல, சுவாமி கிட்ட இருக்கு. ஓகேங்களா? நான் ஒரே கேள்விதான், ஒரு பிராமணனா
ஒரு இந்த பிராமண ஜாதினே வச்சுங்க, இந்த ஜாதியில இருந்துகிட்டு எனக்கு கேள்வி கேட்காம என்னால இருக்க முடியல, என்னால தாங்க முடியல. ஒரு வேதம் படிச்சுட்டு சாஸ்திரம் படிச்சுட்டு ஆகம விதிபடியும் வெளியில நடக்கிறது பிரம்மாண்டமா, தாந்திரிக முறைப்படிதான் நடக்கணும்னு தெரியுது. ஆனா நீங்க தாந்திரிகனா நடக்கணும்னு நீங்க ஏன் சொல்லன்னா அந்த குருக்கள் எல்லாரையும் கேட்கிறேன், பிள்ளையார்பட்டி குருக்கள் எல்லாருமே கேட்கிறேன். நீங்க எதுக்கு ஒரு நெறியாளருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு ஏன் தெரியல? ஒரு பாலிமர் நியூஸ்ல இருந்து ஒரு நெறியாளர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், எனக்கு இதுக்குதான் அப்படி குத்திக்கிட்டே இருக்கு. என்னன்னா அவர் ஒரு வார்த்தை கேட்கிறார், 48 நாள் வெள்ளை வேட்டி கட்டிட்டா இருப்பார் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெறியாரை கேட்கும் போது அவர் விஷயம் தெரியாம தெரிஞ்சிக்காம ஒரு ஒரு இண்டிவிஜுவலா போய் கேட்காம ஒரு விஷயத்த கேட்க மாட்டார். எந்த நியூஸ் ஒரு நெறியாரும் கேட்டுக்காம கேட்டா அவங்களுக்கு ப்ராப்ளம் அவங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தூரம் கேட்கும் போது நீங்க ஆகம விதிப்படி நடந்திருந்தா நீங்க உங்களால பதில் சொல்லிருக்க முடியும், உங்களால சொல்லிருக்க முடியும். இது ஆகம விதிப்படி இப்படி நடந்திருக்கு, இவ்வளவு நாள் இந்த ரிலேஷன் கட்டிட்டு இருப்பாரு, இப்படிதான் இருப்பாரு, உங்களால சொல்லிருக்க முடியும். அவங்கவுங்க முறைன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க சாஸ்திரம் சொல்லிட்டு நீங்க ஒதுங்குறீங்க. அப்ப என்ன சாஸ்திரப்படி நடந்தது, எந்த சாஸ்திரப்படி கும்பாபிஷேகம் நடந்தது யாருக்கு தெரியும்? இல்ல இதற்காக நீங்க குரல் எழுப்புற மாதிரி அங்க போய் அசிங்கப்பட்ட அந்த 70 குருக்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே இது வரைக்கும் வாய் திறந்து எந்த பதில் அவங்க எல்லாம் வந்து ஓப்பனா சொல்றேமா, இப்ப நான் இருக்கேன் 30 பேர் என்கிட்ட ஸ்டூடெண்ட் இருக்கான், 30 பேர் ஒரு கும்பாபிஷேகத்தை கூட்டு போறோம்னா அவன் என்ன சார்ந்துதான் வருவான். நான் கேட்கறது அவங்களுக்கு பெரியவங்க எல்லாரும் இருக்காங்களா, பெரிய பெரிய குருக்கள், அவங்களதான் கேள்வி கேட்கிறேன். அவங்கள யாருமே நான் கேள்வி கேட்கவும் முடியாது, கேள்வி கேட்க ரைட்ஸும் கிடையாது. ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருப்பாங்க குருக்கள், அந்த யாகசாலையில உட்காந்துருக்கவங்க வந்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, யாகசாலையில 75 குருக்கள் ஏதோ சொன்னாங்க, ஓகேங்களா? அது அந்த ஆகம விதிப்படி எவ்வளவு பேரு நம்மளுக்கு கூட தெரியாது. எனக்கு நீங்க வைதிக முறைப்படி கேட்டீங்கன்னா கூட தெரியும். எனக்கே ஆகம விதி தெரியாத போது இப்போ ஒரு கோவில்ல ஒரு அம்மன் கோயில்லையோ ஒரு சென்னையில இருக்கிற முருகர் கோயில்லையோ ஆகம விதிப்படி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஐயா குருக்கள்லாம் வரமாட்டேங்கிறாங்க, பிஸியா இருக்காங்க, நீங்க வந்து பண்ணுன்னு சொன்னா நான் பண்ணிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நான் சொல்றேன் ஆகம விதிப்படி நடக்கல, நான் ஒண்ணு பண்றேன், நான் ஒரு பக்கம் வைதிக முறைப்படி பண்றேன், நீங்க என்ன பண்ணுங்க ஒரு 4 குருக்களை வாங்கி தனியா பண்ணுங்க, நல்லா இருக்குமா? அங்க என்ன பண்றாங்க இங்க என்ன பண்றாங்க கேள்வி கேட்பீங்க, கேட்க மாட்டீங்களா? அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். இப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க கேட்ட கேள்வி என்ன, 70 பேருக்கு என்ன பதில் கேட்கறீங்கல்ல, 70 பேருக்கு பதில் அவங்க பெரிய பெரிய குருக்கள்லாம் வந்தாங்கல்ல, அவங்க தான் பதில். ஒரு 5-6 பேர் நாங்க எல்லாருக்கும் பெரியவர் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன், இது ஆகமம் படி நடந்துதா நம்பூதிரி படி நடந்துதா? 2 கேள்வி. தமிழ் முறைப்படி விடுங்க, ஓதுவார் அவங்க வந்தாங்க, சந்தோஷம், முருகரே சந்தோஷப்பட்டிருப்பார், கிருபானந்த வாரியார் எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாரோ, அவர் எவ்வளவு கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணிருக்கார், அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரோ, அந்த சந்தோஷம் இங்க நடந்தது, சந்தோஷம். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, திருப்பி அதான் கேட்டுட்டு இருக்கேன், மனசு ஆற மாட்டேங்குது. நம்பூதிரி தான் பண்ணணும்னு அந்த குருக்களுக்கு தெரியும், நம்பூதிரி தான் வழக்கம், தாந்திரிக முறைப்படி தான் பண்ணணும்னு தெரிஞ்சு நீங்க ஏன் ஆகம விதிப்படி வெளில பண்ணீங்க? என்ன பண்ணதுக்கு காரணம் என்ன? அது எந்த கோபுரத்துக்காக பண்ணீங்க? ஒரு விமானத்துக்கு ஒரு கலசம் சொல்லியிருக்கு, ஒரு விமானத்துக்கு பஞ்ச குண்டம் சொல்லியிருக்கு, ஆகமத்துல விதி இருக்குல்ல, அந்த விதிப்படி பண்ணிருப்பீங்க. அந்த விதிப்படி பண்றதுனா அந்த விதிப்படி பண்ண கலசம் எந்தெந்த விமானத்துக்கு ஆகமப்படி அபிஷேகம் நடந்தது, குடமுழுக்கு நடந்தது, நன்னீராட்டு விழா நடந்தது, இல்ல கும்பாபிஷேகம் நடந்தது, அதுக்கு மட்டும் பதில் யாரா ஒத்தரா சொல்லட்டும். சொன்னா சந்தோஷம். நான் கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆனதுக்கு காரணம் இது ஒண்ணுதான். நம்பூதிரி தான் தெரிஞ்ச உடனே நீங்க என்ன பண்றணும், நம்பூதிரி பண்ணணும், அவங்கள காமிங்க, அவங்கதான் எல்லாம் அந்த சாஸ்திரப்படி தான் நடக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க, நம்பூதிரியும் பண்ணாங்களான்னு தெரியல, அவங்கள ரொம்ப நீங்களுமே இவ்வளவு நியூஸ் பாக்குறீங்க, நம்பூதிரி பண்ணதா நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்களான்னு தெரியல, இதுக்கப்புறம் வரலாம், எல்லா பேஸ்புக்ல பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்பூதிரி அப்படி போய் அப்படி காமிக்கிறீங்க, முடிஞ்சிச்சு. அவங்க இருக்காங்க பண்ணான்னு யாருக்கும் தெரியாது. அப்ப நான் இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், ஆப்போசிட் என்ன கேள்வி கேட்கறீங்கன்னா, இல்லங்க அந்த விமானத்துக்கு ஆகம விதிப்படிதான், இங்க கர்ப்ப கிரகத்துக்கு மட்டும்தான் நம்பூதிரி பண்ணணும் விதி இருக்குன்னு சொல்லுவோம் இல்ல. அப்போ கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு முன்னாடி நம்பூதிரி பண்ணல அப்படின்னா, நம்பூதிரி பண்ணலன்னா நம்பூதிரி மேல இருந்துக்கூடாது, ராஜகோபுரத்துக்கு மேல இருந்துக்கூடாது, கரெக்டா? எல்லா விமானத்துக்கு மேல இருந்துக்கூடாது. ஏன் அந்த நம்பூதிரி இருக்காங்க, நீங்க டச் பண்றீங்க, நீங்க கும்பாபிஷேகம் பண்றீங்க, ஒரு கலசத்துக்கு மட்டும் ஒரே ஒரு விமானத்துக்கு மட்டும் நீங்க அபிஷேகம் பண்றீங்க. அப்ப ஏன் ஒரு விமானம் ஆகமம், ஒரு விமானம் நம்பூதிரியா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கிறதுக்காக நீங்க எடுக்க போற அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா எனக்கு நடவடிக்கை எடுக்காம போகணும்லாம் இல்லம்மா. ஒரு சாமானிய ஒரு ஐயரா, சாமானிய ஒரு பிராமணனா எனக்கு கேள்வி கேட்கிற ரைட்ஸ் இருக்கு, நான் கேட்கிறேன்.
நான் இன்னொன்னுன்னா சாதாரண ஒரு பிராமணனா இருந்தா எனக்கு கேள்வி கேட்க வேண்டாம். நான் பாட்டு ஒரு ஆபீஸ்ல ஐடில ஒர்க் பண்ணிட்டு போலாம். வேதம் படிச்சுட்டு சாஸ்திரம் படிச்சுட்டு ஆகமத்திலையும் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ரம்பூதிரியும் சில விஷயத்துல நம்ம அங்கேயும் போயிருக்கோம். அந்த சாஸ்திரமும் ஓரளவுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் சொல்லலைன்னா மக்களுக்கு என்ன தெரியும்? கும்பாபிஷேகத்துக்கு போனோம், தரிசனம் பண்ணோம், முருகர் தரிசனம், விமான தரிசனம் பண்ணோம். அது என்ன முறைப்படி நடந்தது, என்ன சாஸ்திரப்படி நடந்தது? இப்போ சீமான கூட கேட்கிறாரு, தமிழ் முறைப்படி கும்பாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒரு குரல் எழுப்புறாரு. அவருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் கூட கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த முறைப்படி எந்த சாஸ்திரம் இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணுங்க. கவர்மெண்ட்டுக்கும் யாருக்குமே எந்த சாஸ்திரம் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நம்மளுக்கு சொல்லுங்க. அவங்க கிட்ட போயிட்டு இது ரம்பூதிரி தான் பண்ணணும், இது இந்த விஷயம் அவங்க தான் பண்ணணும், கேரளா முறைப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அந்த காலத்துல விதிச்சதா புக்கு இருக்கான்னு கூட தெரியாது. என் வயசுக்கு என்னோட பெரியவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் விதி. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த விதிப்படி நடக்குதுன்னு நீங்க ரம்பூதிரிய வசதி காமிக்கணும் நான் சொல்லல. நான் கேரளா பிராமணனும் கிடையாது. அதுவும் வரும் ஒரு கேள்வி, நீங்க கேரளா பிராமண அதனால நீங்க பேசிட்டீங்கன்னு. நான் அதுவும் கிடையாது. ப்ராப்பர் சென்னை தான், நான் நாத்தார்காடு தான். ஆனாலும் வேதம் படிச்சதுனால ஆதங்கம் தாங்க முடியல, கேள்வியை சொல்றேன். இதுதான் விஷயம். ஆனா இதுக்கப்புறம் ஒரு திருவெங்காடுல கும்பாபிஷேகம் நடக்குது. நிறைய இடத்துல நீ கும்பாபிஷேகம், வல்லக்கோட்டையில கும்பாபிஷேகம் தெரியுமா? இதே டேட்ல வல்லக்கோட்டையில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சிவாச்சாரியார் அந்த முருகர் கோயிலுக்கு போனீங்க, எவ்வளவு ஓதுவார் போனீங்க. அங்க ஆகம ரம்பூதிரி கிடையாது, அங்க போயிருக்கலாமே. 70 குருக்கள் இருக்காங்களே. நான் என்ன கேட்கிறேன்னா, அங்க போய் சாஸ்வத்தம் பண்ணிருக்கலாமே. நீங்க அங்க போல. இதே நாள்ல எவ்வளவு முருகருக்கு கும்பாபிஷேகம், வல்லக்கோட்டையில முருகருக்கு கும்பாபிஷேகம் என்ன காரணமா இருக்கும் சார்? தெரியலையே. நான் ஒரே வார்த்தை தான் கேட்கிறேன், இந்த விஷயத்த நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா நான் கேள்வி கேட்கிறேன். நான் ஒரே ஒரு விஷயம், இதே வல்லக்கோட்டை முருகரும் முருகர் தான், சரியா? இந்த குன்றத்தூர் முருகரும் ஒரு சார்ந்த முருகர். 6 படையும் 6 படை முருகர் தான். சந்தோஷம் தான். இப்போ எனக்கு ஒரு மரியாதை ஒண்ணு இருக்குல்ல, அந்த மரியாதை நான் கெடுத்துக்க கூடாதுல்ல. நான் எல்லா குருக்களுக்கும் கேட்கறது என்னன்னா, மரியாதையும் நீங்க கெடுத்துக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஆர்வம் படிச்சிருக்கீங்க. இப்போ நாளை பின்ன உங்களுக்கு கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? நான் என்ன கேள்வி, இப்ப நான் கேட்ட கேள்வி 10 பேர் கேட்கலாம். எனக்கே ஆதங்க தாங்க முடியல, 10 பேர் இதே வச்சு கேள்வி கேட்கலாம். கேட்கட்டும், தப்பு கிடையாது. எங்க போய் நம்ம மூஞ்சி வச்சுக்கிறது, எங்க போய் நிக்கிறது? கேரளா முறைப்படிதான் பிரசாதமே, எங்க சந்தனம் தான் பிரசாதம். இவ்வளவு விஷயம் உங்களுக்கும் தெரியும். எதுக்கு இந்த ஒரு பிரபலம் ஆடம்பரம்? அந்த ஒரு பைசாவை எடுத்து கவர்மெண்ட்ட சொல்லுங்க. இவ்வளவு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு நாங்களாம் வேலை பார்க்கிறோம். அங்கங்கெல்லாம் எவ்வளவு நாங்க வேலை பார்க்கிற கோயில்ல காக்கா வரமாட்டேங்குது, பிரபலப்படுத்துங்க. இது பிரசித்தி. இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க, அந்த கோயிலை பத்தி சொல்லுங்க. நட்சத்திர கோவில் ஒண்ணு இருக்கு, எவ்வளவு பேருக்கு தெரியும்? அதே ஆகம விதிப்படி மறைச்ச எல்லாருக்கும் தெரியும். நட்சத்திர கோவில் முருகர் கோயில் ஒண்ணு இருக்கு. எங்கன்னா பருவதமலை பக்கத்துல, திருவண்ணாமலை மாவட்டத்துல. எவ்வளவு பேருக்கு தெரியும்? அந்த குருக்கள் வைத்தறிச்சல சொல்றாரு, ஒருவேளை சாப்பாட்டு வழி இல்லைங்கிறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமே. 300 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. ஒரு நாடார் 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. செலவு பண்ணுங்க, சந்தோஷம். முருகர் ஆனந்தமா இருக்கட்டும், சந்தோஷம். அவர் மூலியமாக நம்மளுக்கு நிறைய விஷயம் நடக்கட்டும். எப்படின்னா, நிறைய பேர் ஜோசியர்லாம் பார்த்துட்டு 2026 உலகம் அழிய போகுது, அது நடக்க போகுது, இது நடக்க போகுது. இதே திருச்செந்தூர்ல பின்னாடி போச்சு. எவ்வளவு சிப்பி, எவ்வளவு ஒரு முருகரோட சிலை கல்வெட்டல கிடைச்சது நம்மளுக்கு. இதே உள்வாங்கினவனே கிடைச்சது. அப்பதான் தெரிஞ்சது. நான் என்ன கேட்கிறேன்னா, திருப்பி ஆகம விதி படிச்சாலும் சரி, பூசாரியா இருந்தாலும் சரி, அவரவர்கள் வேலையை பாருங்க. அவரவர்களோட வேலையை சொல்லுங்க. இது இந்த முறைப்படிதான் நடக்குது, இதுதான் நடக்கணும். ஆணித்தனமா சொன்னீங்கன்னா ஆப்போசிட் கேட்பாங்க. இப்ப நம்மளே சொல்லனா யாரு கேட்பா? யாரு கேட்கறது? இப்ப நான் ஒருங்கே இருக்கேன், இப்படியே உட்காந்துருக்கேன். அவன் போனமா தரிசனம் பண்ணமா என்னால இருக்க முடியல. அப்படியே ஒரு முருகர் எவ்வளவு 2வது படை அவரா, கரெக்டா? 2ஆம் படை வீடு
இவ்வளவு மகத்துவமான இவ்வளவு படையிலுமே அந்த ஒருத்தர் தான் நம்பூதிரி முறைப்படி பூஜை. முறைப்படி நானே கேட்கிறேன், ராஜகோபுரம் நீங்க வந்து யாகசாலையில வச்சிருக்கீங்க, யாகம் பண்ணிட்டீங்க. விமானத்துக்கு யாகசாலை பண்ணிருக்கீங்க, ஓகே. அங்க இருக்க சிவஸ்தலத்துக்கு யாகசாலை ஏதோ பண்ணீங்க, ஓகே. எல்லாத்துக்கும் யாகசாலை நீங்க பண்றீங்கன்னா நீங்க தானே குடமுழுக்கு பண்ணணும், ஏன் பண்ணல? சரி, ஓகே. உள்ள யாகசாலையில நம்பூதிரி தாம பண்ணணும் அப்படின்னு நீங்களே சொல்றீங்கன்னு வச்சுப்போம். ஆனா எல்லா விமானத்திலையும் ராஜகோபுரத்திலையும் நம்பூதிரி தான் இருந்தாங்க. குருக்கள் ஆகம விதிப்படி நடந்துதா எனக்கு கேள்வி. தமிழ் முறைப்படி நடந்துதான்னு தெரிஞ்சா எனக்கு தெரியாது. ஓதுவாரெல்லாம் வந்தாங்க, நானும் டிவியில பார்த்தேன், அவ்வளவுதான். நான் நேரா போல. ஓதுவாரையும் தப்பு சொல்லல, ஆகம விதியும் தப்பு சொல்லல, நம்பூதிரியும் தப்பு சொல்லல. எது முறையோ அதை பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். உங்க கேள்விகளுக்கெல்லாம் எங்க இருந்து விடை கிடைக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் எங்க கூட நேர்காணல்ல இணைந்து உங்களுடைய ஆதங்கத்தை இந்த அளவுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.